ஒரு முறைக்கு 2 முறை காரை வீட்டில் இருந்து எடுக்கும் முன்னர் பார்த்திடுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. நாம் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு சொந்த வீடு, அடுத்தது சொந்த கார். கார் இருந்தால் எல்லா இடங்களுக்கும் வேண்டுமானாலும் உடனே செல்லலாம். யாரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. ஏனென்றால் ஆட்டோவிற்கு நாம் எல்லாம் இப்பொழுது அவ்வளவு காசு கொடுத்து பயணிக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. அதனால் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவே கார் சொந்தமாக வாங்குவதுதான். ஆனால் அந்த காரை வாங்குவது முக்கியமல்ல. காரை வாங்கிய பிறகு அதனை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு தடவையும் நாம் காரை எடுக்கும் பொழுது அது எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஒரு சில முறைகள் இருக்கின்றது. அதையெல்லாம் உடனடியாக நாம் செக் செய்து விட்டுதான் வீட்டிலிருந்து காரை எடுக்க வேண்டும். சரியான அலைன்மெண்ட் அனைத்தும் டயர்களும் ஒத்திசைவாக நகருவதை உறுதி செய்கிறது. இது கையாளுதலை கணிசமாக மேம்படுத்துகிறது. மோசமான கையாளுதல் ஸ்டேரிங்கை கணிக்க முடியாததாக ஆக்குகிறது. இது டிரைவரிடமிருந்து தொடர்ச்சியான கண்ட்ரோல்கள் தேவைப்படுகிறது. இது திடீர் கட்டுப்பாடு இழப்பு காரணமாக விபத்துகளின் வாய்ப்பை அதிகரிக்கிறது. அலைன்மெண்ட் இல்லாததால் டயர் ஒரு பக்கமாக தேய்வது மற்றொரு மோசமான விளைவு. டயர்கள் சமமாக தேயாத போது அவை விரைவாக தேய்மானமாகும். கிரிப் குறையும். குறிப்பாக ஈரமான அல்லது மென்மையான மேற்பரப்புகளில் கிரிப் தன்மை இல்லாமை திடீர் பிரேக்கிங் அல்லது திருப்புதல் போது சறுக்கலை ஏற்படுத்தும். இது வாகனம் ரோல் ஓவர் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் வாகனம் விபத்தில் சிக்க வாய்ப்புள்ளது. சரியான அலைன்மெண்ட் இல்லாமை மைலேஜ் திறனையும் பாதிக்கும். சீரமைக்கப்படாத டயர்களுக்கு இடையே அதிக உராய்வு வாகனம் அதிக ஆற்றலையும் பயன்படுத்தும். இதன் விளைவாக எரிபொருள் நுகர்வு அதிகரிக்கும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் அலைன்மெண்ட் சரிபார்ப்புகள் எரிபொருளை சேமித்து உங்கள் டயர்களின் ஆயுளை நீட்டிக்க உதவும். அலைன்மெண்ட் இல்லாமை டிராக் என்று அழைக்கப்படும் ஒரு நிகழ்வு ஏற்படுத்துகிறது. இதில் வாகனம் ஒரு பக்கமாக செல்கிறது. இந்த திசை திருப்புதல் டிரைவர்கள் நேராக பாதையை பராமரிப்பதை கடினமாக்கலாம். இது கட்டுப்பாட்டை இழக்கும், அபாயத்தை அதிகரிக்கும். இதனால் வாகனம் விபத்தில் சிக்க வாய்ப்புள்ளது. வாகனத்தின் சீரமைப்பு மிகவும் தவறாக இருந்தால், அதன் சஸ்பென்ஷன் அல்லது டயர்கள் சேதமடைந்தால் அது அதிவேகத்தில் நிலையற்றதாகிவிடும். இந்த நிலையற்ற தன்மை திடீர் திருப்பங்கள் அல்லது பிரேக்கிங் போது ரோல் ஓவர்களுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக டயர் கிரிப் தன்மை போதுமானதாக இல்லாவிட்டால் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்காக குறிப்பிட்ட கால இடைவெளியில் அலைன்மெண்ட் சரிபார்ப்புகள் அவசியம். உங்கள் கார் ஒரு பக்கமாக இழுத்தால் அல்லது டயர் ஒரு பக்கமாக தேய்ந்தால் ஒரு அலைன்மெண்ட் பெறுவதற்கு இதுவே சமயம் என புரிந்து கொள்ளுங்கள். உடனடியாக செயல்பட்டு உங்கள் வாகனத்தை செக் செய்து கொள்ளுங்கள். சரியான சீரமைப்பை பேணுவது பாதுகாப்பை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் வாகனத்தின் டயர்களின் ஆயுளை நீட்டிப்பதோடு எரிபொருள் திறனையும் மேம்படுத்துகிறது. குறிப்பிட்ட கால இடைவெளியில் செக் செய்வது சிறந்த கட்டுப்பாடு மற்றும் சாஃப்ட் டிரைவிங் அனுபவத்தை உறுதி செய்கின்றன. இதனால் வாகனங்களின் ஆயுள் அதிகமாக இருக்கும். வாகன ஓட்டிகள் பலருக்கும் இது குறித்து புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அலைன்மெண்ட் ஒரு தேவையில்லாத செலவு என கருதுகிறார்கள். அதனால் பலர் இதை செக் செய்ய மறுக்கிறார்கள். ஆனால் இந்த சின்ன செலவை செய்தால் எதிர்காலத்தில் ஏற்படும் பெரிய செலவை தவிர்க்க முடியும். நீங்கள் கார் வைத்திருந்தால் குறைந்தது 3 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 10,000 கிலோமீட்டர் ஒரு முறையே இதை செய்தால் சிறப்பாக இருக்கும். டயர் தேய்மானம், மைலேஜ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். இதனால் ஏகப்பட்ட பணம் மிச்சமாகும். இதையெல்லாம் நான் சரியாக செய்து வந்தால் நம் காரை அதிக செலவில் இருந்து நாம் காப்பாற்றலாம். தமக்கும் காரை அடிக்கடி வேலை வைக்காமல் இருக்கும். ஏனென்றால் இது பைக் 2 வீலர் போன்று கிடையாது. செலவு வைத்தால் 10,000 20,000 இது போன்றுதான் ஆகும். அப்புறம் நமக்கு ஏண்டா காரை வாங்கினோம் என்ற நினைப்பும் வரும் செய்துவிடும். இதையெல்லாம் நாம் சரியாக செய்தால் காருக்கு வேலையே வராது.